Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாம் வெற்றிகரமாக எழுதி முடிச்சாச்சு, நல்லபடியாக முடிஞ்சது. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இந்த காம்படிஷன் எக்ஸாம் ஃபீல்டில் ஒரு சில விஷயங்கள் ப்ராப்பராக திங்க் பண்ணி ரியாலிட்டி என்ன நடக்குமோ அதை யோசித்து ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும்தான் நம்மளால் லைஃப்பை கரெக்டாக லீட் பண்ண முடியும். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு 3 விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். நம்பர் 1, ப்ரிலிம்ஸ் முடிச்சாச்சு. சேஃப் ஜோன் கட் ஆஃப் என்னவா இருக்கலாம், மெயின்ஸ் படிக்கலாமா வேணாமா, படித்தா வேஸ்ட் ஆகுமா ஆகாதா, இது மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். இன்னொன்று, ப்ரைவேட் ஜாப் போய்கிட்டே படிக்கலாமா, இல்லை டிஎன்பிசியை விட்டுட்டு ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயம், இல்லை எல்லாமே விட்டுட்டு 2025 ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாமா. இந்த 3 விஷயங்கள் மைண்டில் நிச்சயமாக ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த 3க்கும் வெறும் மோட்டிவேஷனுக்காக மட்டும் கடந்து போகலாம் ப்ரோ, பார்த்துக்கலாம் ப்ரோ, அடிச்சிடலாம் ப்ரோ, தூக்கிடலாம் ப்ரோ அப்படின்னு இல்லாமல் ரியாலிட்டியாக என்ன விஷயங்கள் இருக்குதோ அதை திங்க் பண்ணி நான் சொல்கிறேன். வீடியோ முழுமையாக பாருங்கள், நிச்சயமாக ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். பின் குறிப்பு, எனக்கு லைஃப் கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு, எந்த நெழிவு சுழிவும் கிடையாது, கரெக்டாக ரூட்டில் நான் போய்கிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு கிளியர் ஐடியா இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுதுன்னா உங்கள் ஐடியாவில் நீங்கள் கரெக்டாக வந்துடுங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா யார் ஐடியாவும் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குழப்பமாக இருக்கிறவங்க மட்டும் இதை வீடியோ முழுமையாக பாருங்கள், நிச்சயமாக ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே ரைட். அதுக்கு முன்னாடி இந்த ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ், ஈஸி, தமிழ் கஷ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கான்ட்ரவர்சியாக வந்து போய்கிட்டு இருக்கு. அதுக்கு தனியாக வீடியோ நம்ம மேக் பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது மெயின்ஸ் ஜாப் 2025 என்ன வந்து பண்ணலாம், இதான் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சேஃப் ஜோன் கட் ஆஃப் என்னவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான். ஏன்னா மெயின்ஸ் படிக்கலாமா வேண்டாமா, ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணோன்னா ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படித்தா நிச்சயமாக டைம் வந்து இருக்காது. இப்போயே நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, மெயின்ஸ் எக்ஸாமுக்கு இப்போலேருந்து உங்களுக்கு நிச்சயமாக ஒரு 6-7 மாதம் இருக்குது, இது போதுமானதாக இருக்கும். ரிசல்ட் டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்புறமா சொல்லியிருக்காங்க, ஒரு 3 மாதம் இருக்குது. அங்கேருந்து ஜான், ஃபெப், மார்ச் இல்லை ஏப்ரலில் குரூப் 2 2Aவோட மெயின்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. ஒரு 6-7 மாதம் இருக்குது. ஓகேவா ரைட். இங்கே இன்னொன்று யோசிக்கிறது, ப்ரோ சப்போஸ் மெயின்ஸ் நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், படிச்சுட்டே இருந்த ரிசல்ட் இன்கேஸ் வராமல் போயிட்டா படித்தது வேஸ்ட் ஆகிடுமா, ஒரு டவுட் மைண்டில் வந்து வரும். டைம் வேஸ்ட் ஆகிடுமா, படித்தது வேஸ்ட் ஆகிடுமா அப்படின்னு. அது வேஸ்ட் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணலாம், நான் தனியாக ஒரு மெயின்ஸ் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இந்த கட் ஆஃப் என்னவா இருக்கலாம் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. நம்பர் 1, இந்த வாரம் அதாவது செப்டம்பர் 3rd வீக்கில் டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் கீ கொடுத்துருவாங்க. அந்த கீ கொடுத்துட்டாங்கன்னா கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ண ரொம்ப ஒரு ஈஸியாக வந்து இருக்கும். ஒரு கேஸ்ட்டுக்கும் என்ன வந்து கொடுப்பாங்க அதை வந்து சொல்ல முடியும். ஓகே, அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லை ப்ரோ ஓரளவுக்கு சொன்னால் நம்பிக்கையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னோட கெஸ் படி ஒரு 145 ப்ளஸ் இல்லை ஒரு 150 இல்லை ஒரு 140 ப்ளஸ் இருந்தால் கூட நீங்கள் மெயின்ஸ் படிக்கணும் அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. ஓகே, ஏன்னா லாஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் ஒரு 139 கிளியர் ஆகிருக்கு, 141 கிளியர் ஆகிருக்கு, 148 கிளியர் ஆகிருக்கு. இந்த பார்டரில் மேலே கீழே இப்போலாம் வந்து கிளியர் ஆகிருக்கு. இந்த ஒரு கேஸ்ட் பேஸ் பண்ணியும் வேக்கன்சி பேஸ் பண்ணியும் இந்த கட் ஆஃப் வந்து மாறும். கீ வந்துட்டால் இன்னும் பெட்டராக வந்து சொல்ல முடியும். பட் இருந்தாலும் ஒரு 140, 145, 50 கிட்ட வருது அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்துடுங்க. கீ வந்ததுக்கப்புறம் முழுமையாக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் வேஸ்ட் ஆகிடுமோ அப்புறமா நீங்கள் யோசிக்க வேணாம். அதுக்கான வழிகள் நிறையவே இருக்குது. நீங்கள் படிக்கிற விஷயங்களோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற விஷயங்களோ எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நிதானமாக இருங்க, ஒரு குழப்பத்துக்கு நீங்கள் வர வேண்டாம். எவ்வளோ பெரிய சேனல்ஸ் அகாடமி இருந்தாலும் இந்த கட் ஆஃப்ன்ற விஷயங்கள் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக சொல்லிடவே முடியாது. நீங்களே ஒரு குழப்பத்துக்குள்ளே வராதிங்க. ஒரு பேசிக்காக ஜென்ரலாக திங்க் பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணலாம், அதை மட்டும் மைண்டில் வச்சுக்குவாங்க. மீதி என்ன பண்ணலான்றதை மெயின் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்துக்கலாம். ஓகேவா, இது முக்கியமான விஷயம். கிளியர்? ஓகே சரி, அடுத்தது ஜாப் வெர்சஸ் 2025 ப்ரிப்பரேஷன். இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். ரைட், ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஜாபை வந்து பார்த்துடலாமே. ரைட்டு, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் நம்ம ஒரு 4 வருஷமாக இந்த யூடியூப்பில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 4 வருஷமாக நான் சொல்கிற விஷயம் எல்லாருக்குமே நான் அட்வைஸ் பண்ணுறது, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபுல் ஃப்ளெஜ்டாக எதுவுமே ஜாப் கையில் கிடைச்சும் நான் ஜாபுக்கு போகாமல் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு யாருமே சொன்னதே கிடையாது. ஜாப் கையில் வச்சுக்கிட்டே ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்புறமா நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா, காரணம் என்ன அப்படின்னா அந்த மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். மைண்ட் ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் ப்ரிப்ரேஷன் பண்ண முடியும். சரி, இது எல்லாம் ஓரமாக வந்துருக்கட்டும். எனக்கு ஜாப் வந்து கிடையாது, நான் ஜாபுக்கு போகலாமா வேணாமான்ற கேள்வி வந்து வரும் இல்லையா. ரைட், இதில் ஃபஸ்ட்டு எல்லா சொல்கிறதையும் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. உங்களோட நிலைமை எப்படி இருக்குது, ஃபினான்ஷியலாக நீங்கள் நிற்க முடியுமா, உங்களுக்கு வேறு எந்த ஒரு ப்ராப்ளம் லைக் மேரேஜ் ப்ராப்ளம் இல்லை, ஒய்ஃப் ப்ராப்ளம் இல்லை, ஹஸ்பண்ட் ப்ராப்ளம் இல்லை, லவர் ப்ராப்ளம் இல்லை, அப்பா அம்மா அண்ணன் தம்பி எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் வந்து கிடையாது, நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், என்னால் இன்னும் 2 வருஷம் இன்னும் ஒரு 3 வருஷம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ப்ரிப்ரேஷன் ஜாப் இல்லாமல் கண்டினியூஸாக பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக தோணுதா? 100% தோணணும்.
ஓகேவா? 99.9% தோணுனா கூட அந்த இடத்துல நிச்சயமாக நீங்கள் வந்து அடி வாங்கிடுவீங்க. ஏன்னா டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் கொஞ்சம் லேட் ஆக வாய்ப்பு இருக்குது, டிலே ஆக சான்ஸ் இருக்கலாம். இதன் காரணமாக எனக்கு 100% பரவாயில்ல ப்ரோ, ப்ராப்ளமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாபுக்கு போகாமல் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, இது ஒரு விஷயம். இன்னொரு பாயிண்ட் இதில் இருக்குது. இந்த இடத்துல என் பேங்க்கில் ஒரு 5 lakh கேஷ் இருக்குது, நான் வந்து பணம்லாம் வச்சுருக்கேன், வீட்லேயும் திட்ட மாட்டாங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எல்லாமே இருந்தாலும் உங்களோட பர்சனல் கேரக்டரை திங்க் பண்ணி பாருங்கள். ஏன் அப்படின்னா என்னதான் கையில் காசு இருந்தாலும் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் ஒரு 6 மாதம் படிப்பீங்க, 7 மாதம் படிப்பீங்க. அந்த கட்டத்துக்கு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை சம்மந்தப்பட்டவங்களோ வேலைக்கு போகும்போது நம்மளும் வேலைக்கு போயிருக்கலாமே அப்புறமா ஒரு விஷயம் வந்து பின்னாக்க தோணிடும். உங்களோட ஈகோ, உங்களோட ப்ரெஷர் எல்லாமே அதில் வந்து பின்னா கொண்டு வந்து விட்டுரும். ஸோ எல்லாமே திங்க் பண்ணி பார்த்துட்டு வேலைக்கு போகலாமா வேணாமான்னு யோசிச்சு பாருங்கள். ஓகே, இதெல்லாம் தாண்டி எனக்கு ஸ்டேபிளாக கிடையாது, நான் போனால் தான் வீட்டில் ரன் பண்ண முடியும், எனக்கும் ஒரு சம்பளம் வந்து வேணும், இல்லை ஒரு ஜெராக்ஸ் போடுறதுக்கோ, புக்கு வாங்குறதுக்கோ, கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கோ, டெஸ்ட் பேட்ச் போடுறதுக்கோ ஒரு அமௌண்ட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ப்ரைவேட் ஜாப் போய்கிட்டே ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள். என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பர்சனல் அட்வைஸ்லாம் எனக்கு கேட்டிங்க அப்படின்னா நான் வேலைக்கு போய்கிட்டே படிங்க அப்புறமா சொல்லுவேன். ரைட்? ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகிறதுனால உங்கள் ப்ரிப்ரேஷன் பெருசாக வந்து பாதிக்காது. எஸ், ஏதாவது டிஎன்பிசி கஷ்டமாகிட்டே இருக்காங்க, எல்லாம் வந்து ஓகே, எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு, ஆனால் ப்ரிப்ரேஷன் பண்ண முடியும். நீங்கள் வேலைக்கு போகலை பட் கையில் காசு இல்லை அப்படின்னா நிச்சயமாக அதை வந்து ரன் பண்ண முடியாது. சாப்பாடு வேணும், ஒரு சில நல்ல விஷயங்களுக்கு நம்ம காசு செலவு பண்ணுற மாதிரி வந்திருக்கும். அந்த சர்வைவல் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஸ்ட்ராங்காக படிக்க முடியும். ஸோ தயவு செஞ்சு ஒரு ஜாப் நீங்கள் தேடிக்கலாம். இது யாருக்கு அப்படின்னா ரொம்ப கம்மியாக போயிடுச்சு, ஒரு 110, 120, 100 தான் வருது, எனக்கு குரூப் 2ல் கிளியராக சான்ஸே இல்லை அப்புறமா தோணு பாருங்கள். ஸோ அவங்க தாராளமாக வேலைக்கு போயிட்டே படிங்க. அந்த கட் ஆஃப்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும் நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை ப்ரோ ஒரு 110 தான் வருது, ஒரு 125 தான் வருது, ரொம்ப கம்மியாக இருக்குது ப்ரோ, என்ன பண்ணலாம்? நீங்கள் வேலைக்கு போய்கிட்டே அடுத்த கட்டம் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரோ டிஎன்பிசி விட்டுடலாமா, நான் வேலைக்கு போகலாமான்னு கேட்டால் அது தனிப்பட்ட விருப்பம். பட் நான் சொல்கிறது விட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம ஒரு ஆசையோட கனவோட உள்ளே படிக்க வந்திருக்கோம். இதை விட்டுட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை பார்க்கலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் அது குத்திக்கிட்டே இருக்கும். ஒரு வேளை திரும்ப படிச்சிருக்கலாமோ, ட்ரை பண்ணியிருக்கலாமோ அப்புறம் மாதிரி தோணும். ஸோ அதன் காரணமாக தான் இதை ஃபுல்லாலாம் விட்டு வெளியே போயிட வேணாம். படித்ததே வேஸ்ட்டு, சிலபஸ் கேட்க மாட்டுறாங்க, ரொம்ப கஷ்டமாக கேட்குறாங்க, காம்படிஷன் எக்ஸாம் அப்படி தான் இருக்கும், இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இந்த கொஸ்டின் பேப்பர்லையும் கிளியர் பண்ண தான் செய்வாங்க, நம்மளாலையும் கிளியர் பண்ண முடியும். ட்ரை பண்ணால் நிச்சயமாக முடியும். ஓகே, ஸோ உள்ளே இருந்துக்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுற வழியை வந்து பாருங்கள். ஒரு பார்ட் டைம்ஸ்க்கு எப்படி பிளான் பண்ணலாம் எல்லாமே நான் வீடியோ வந்து கொடுக்குறேன், அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ரைட், சரி, இது ஒன்று. அடுத்தது 2025 ப்ரிப்ரேஷன் நான் என்ன வந்து பண்ணலாம். இவங்களுக்கு அடுத்த 6 மாதம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப க்ரூஷியலுங்க. இந்த இடத்துல ஒரு தப்பை யாருமே பண்ணாதீங்க. குரூப் 4 இந்த வருஷம் எழுதுனீங்க, குரூப் 1 எழுதுனீங்க, குரூப் 2 எழுதுனீங்க. ஆல்மோஸ்ட் இந்த 3 எக்ஸாமில் ஒரு 2 எக்ஸாம் ஒரு 80% பீப்புள் எழுதியிருப்பீங்க. ரைட், ஏதோ ஒரு காரணத்தால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியல, நான் திரும்ப ஆரம்பிக்க போகிறேன் அப்புறம் மாதிரி தோணியிருக்கும். இதை தோன்ற தப்பு கிடையாது. இதை தோணும் போது 0லேருந்து ஆரம்பிக்க போகிறேன், டே 1 ஆரம்பிக்க போகிறேன், வெறியாக நான் படிக்க போகிறேன், அந்த மாதிரி இன்றைக்கே ஆரம்பிச்சிடாதீங்க. ஓகேவா? ஏன்னா அப்படி ஆரம்பிக்கும் போது திரும்ப அதே புக்கு தான் படிப்பீங்க, திரும்ப அதே பிளான் தான் பண்ணுவீங்க, டெஸ்ட் அதே தான் போட்டு பார்ப்பீங்க, ஒரு முன்னேற்றமே அங்கே வந்து பின்னாடி இருக்காது. ஒரு கோபத்திலையோ வேகத்திலையோ எந்த ஒரு முடிவும் நம்ம எடுக்கவே கூடாது. நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். ஓகே, அப்போ 2025 வந்து வரப்போகுது. அடுத்த வருஷம் அதாவது லாஸ்ட்டாக 2022 குரூப் 2 கேட்டிருந்தாங்க, 24ல் கேட்டிருந்தாங்க இல்லையா? அப்போது அந்த வருஷம் பேப்பர் டஃப்னஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ப்ரிப்ரேஷன் எப்படி நம்ம வந்து பண்ண போகிறோம், பண்ணியிருக்கோம். இந்த 3 எக்ஸாமும் எழுதியிருக்கோம். இந்த 3 எக்ஸாமில் எங்கே தப்பு நடந்துச்சு, தப்பு எங்கே நடந்துச்சோ அங்கே தான் சரி பண்ணோம். இங்கே சாவி தொலைச்சிட்டு இங்கே தேடினா சாவி கிடைக்குமா? கிடைக்காது. எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். என்ன தப்பு பண்ணோம்? இதை வந்து டிஎன்பி சரியில்லை, புக்கு சரியில்லை, அகாடமி சரியில்லை, டெஸ்ட் பேட்ச் சரியில்லை, யூடியூப் சரியில்லை, யாருமே சரி சொல்லக்கூடாது, யாருமே ப்ளேம் பண்ணக்கூடாது. நாம தான் ப்ளேம் பண்ணிக்கணும். எங்கே தப்பு பண்ணமோ அதை முதல்ல சரி பண்ணணும். திரும்ப நான் 6th புக்கை படிக்க போகிறேன், திரும்ப 8th புக்கை படிக்க போகிறேன், நான் திரும்ப 10th புக் படிக்க போகிறேன், அந்த மாதிரி போகக்கூடாது. நிதானமாக ஒரு அடியும் பார்த்து எடுத்து வைங்க. இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களோ இல்லைனா 25க்கு நான் படிக்க ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் டைம் இருக்குது. ஸோ இந்த டைம் அடுத்த ஒரு 6 மாதத்தில் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாம் வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 அடுத்த 6 மாதத்துக்கு நிச்சயமாக வாய்ப்பு வந்து கிடையாது. பட் இங்கே பண்ணுற தப்பு என்னென்னா, அடுத்த 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம்.
ஃபார் எக்ஸாம்பிள் யூபிஎஸ்சி எடுத்தீங்கன்னா யூபிஎஸ்சி பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக வந்து படிப்பாங்க. ஏன்னா டேட் கொடுத்துருவாங்க, ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சியும் டேட் கொடுத்தா பெட்டராக வந்திருக்கும். டிசம்பர் பிளானர் வந்து கொடுப்பாங்க, ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஆனால் நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மாதம் 2 மாதமோ ரிவைஸ் மட்டும் தான் வந்து பண்ணணும். அன்றைக்கி நான் வந்து டே 1 ஆரம்பிக்க போகிறேன், டே 2 ஆரம்பிக்க போகிறேன், டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டுக்கலாம், கிளாஸ் வந்து போட்டுக்கலாம். இது எல்லாருமே பண்ணுவாங்க. ஒரு டெஸ்ட் பேட்ச் போடுறதோ கிளாஸ் போடுறதோ 30 நாள் கிளாஸு, 50 நாள் கிளாஸு, 1 மாதம் கிளாஸு எல்லாருமே பண்ணுவாங்க. நானும் அதை பண்ணியிருக்கேன். இது பொழப்பு, ரைட்? பிஸ்னஸாக போய்கிட்டு இருக்கும்போது பண்ண தான் செய்வாங்க. பட் அந்த ட்ராப்பில் நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி ஆரம்பிங்க. செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணுறதோ பண்ணாதோ தனிப்பட்ட விருப்பம், இதெல்லாம் தாண்டி செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் நிதானமாக இருக்கணும். என்ன படிக்க போகிறோம், எதில் படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், எந்த புக்கை படிக்க போகிறோம், யாரை ஃபாலோ பண்ண போகிறோம். ஏன்னா கொரோனா காலத்தில் யூடியூப் சேனல்ஸ் அவ்வளோ கிடையாது. பட் இன்றைக்கி ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, டிஎன்பிஎஸ்சிக்காக இருக்குது. எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. 4 பேரா 5 பேரா இவங்களை தான் ஃபாலோ பண்ண போகிறேன். இந்த பிளான் தான் ஃபாலோ பண்ண போகிறேன், இப்படி தான் கொண்டு போக போகிறேன், இந்த புக்கு தான் படிக்க போகிறேன், 6 மாதம் இதான் பிளான், 6 மாதம் வேலைக்கு போகிறேன், 6 மாதம் வேலை படி படிக்க போகிறேன். இந்த ஒரு விஷயமும் நின்று நிதானமாக ப்ராப்பராக செதுக்கி கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக பண்ண தப்பை சரி பண்ணி கொண்டு போக முடியும். இந்த இடத்துல நெகட்டிவான விஷயங்கள், அட போ ப்ரோ என்ன படித்தாலும் இதை ஒன்று கேட்க போகிறாங்க, நாம் ஒன்று படிப்போம் அவங்க ஒன்று கேட்பாங்க, எதுக்கு ப்ரோ இந்த விஷயம், இந்த ஆட்டிடியூடில் நீங்கள் திங்க் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த எக்ஸாம் உள்ள நீங்கள் சர்வே ஆகவே முடியாது. எஸ் கேட்குறாங்க தான், ஒரு சில விஷயங்கள் கடுப்பாக தான் செய்யுது, குழப்ப தான் செய்யுது. இருந்தாலும் அதில் சில லூப் ஹோல் இருக்குது. அந்த லூப் ஹோலை கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நாமளும் கிளியர் பண்ண முடியும். இது வெறும் மோட்டிவேஷனுக்காக கிடையாது. கொஞ்சம் உழைப்பை வேறு மாதிரி எக்ஸ்ட்ரா போட்டால் கிளியர் பண்ணலாம். ஸ்கூல் புக்கை திரும்ப படிக்க தான் போகிறீங்க, படிக்காமல் இருக்க போகிறது கிடையாது. பட் எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க, இன்னும் மெருகேற்ற போகிறீங்க, வேறு புக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ ஸ்கூல் புக் கேள்வி கேட்க மாட்டாங்க ப்ரோ, படிக்காமல் போயிடலாமா, அப்படிலாம் போகவே முடியாது. புக்கை படித்து தான் ஆகணும், ரைட்? அந்த ஸ்கூல் புக்கு படிக்கணுமா, அதுக்கப்புறம் என்ன புக்கு வந்து படிக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ் வேறு எப்படி வந்து படிக்கலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி சோர்ஸ் கம்மி, அப்போது அந்த சோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி சோர்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு யூடியூப் சேனல்ஸும் ஏகப்பட்ட விஷயங்கள் போடுறாங்க, ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பேப்பர் செட் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ நாட்கள் எப்படி இருக்குதோ, இந்த உலகம் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் எக்ஸாமும் மாறிக்கிட்டே போய்கிட்டே வந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள், என்ன சொல்கிறாங்க, யூபிஎஸ்சி அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ப்ரோ அப்புறமா சொல்கிறாங்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு வார்த்தைக்காக சொல்லுவாங்க. இப்போ 2024 யூபிஎஸ்சி பேப்பர் எடுத்துக்கோங்க, 2000 யூபிஎஸ்சி பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் போய் சால்வ் பண்ணும்போது இந்த பேப்பர் ரொம்ப சப்பையாக இருக்கும், ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆர்டிகல் 14 என்ன, 15 என்ன, ஒரு சிம்பிளாக கேட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த வருஷத்தில் அந்த பேப்பர் கஷ்டமாக இருந்திருக்கும். கிளியர்? அப்போ அந்த வருஷங்கள் மாற மாற டஃப்னஸும் மாறதான் செய்யும். பேப்பர் இப்படி தான் கேட்க தான் செய்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆஸ்பிரண்ட்ஸ் அதை மெருகேற்றிக்கணும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தேவையில்லாத கான்ட்ரவர்சிகளில் போகாதீங்க, ரைட்? எதை வந்து ஆக்கப்பூர்வமாக பண்ண முடியுமோ அதுதான் வந்து பண்ணி ஆகணும். ஸோ 2025 நான் படிக்க போகிறேன், என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், ஸோ எல்லாமே நான் ஒரு பிளான் மாதிரி வந்து கொடுக்குறேன். அதை தாண்டி செல்ஃபாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற விஷயத்தை நீங்களாம் அனலைஸ் பண்ணுங்கள், யோசிச்சு பாருங்கள். நிச்சயமாக வந்து பண்ண முடியும். பட் ஒரு பர்சனல் அட்வைஸ், ஜாபுக்கு போகணும்னா தயவு செஞ்சு ஜாப் போய்கிட்டே படிங்க. நான் யாரையும் ஃபீல்ட் அவுட் ஆகுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அந்த மைண்ட் இருக்குல்ல, நம்ம மூளை ரொம்ப வந்து ஒரு மானம் கெட்டதுங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லவே முடியாது. எப்போ மாறும், எப்போ லூஸ் மாதிரி யோசிக்கும் சொல்லவே முடியாது. ஸோ ஜாபுக்கு போயிட்டே படித்தா ஜாபுக்கு போன மாதிரி இருக்கும், கையில் ஏர்ன் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம 4 பேர் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏதோ வேலைக்கு போய்கிட்டு இருக்கான், நம்ம முக்கால்வாசி யோசிக்கிறது கேள்வி கேட்டுருவாங்களோ, வேலைக்கு போகலன்னு சொல்லிடுவாங்களோ, பொண்ணு கொடுக்க மாட்டாங்களோ, மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்களோ, வீட்டில் அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்க. மற்றவங்களுக்காக ஜெயிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கை கிடையாது, நமக்காக நாம் ஜெயிக்கணும். ஜெயிக்க முடியும். கொஞ்சம் தாமதமாகலாம், தள்ளி போகலாம், நிச்சயமாக ஜெயிக்க முடியும். உங்கள் உழைப்பை நீங்கள் நம்புங்க. உழைப்பு கரெக்டாக இருந்தால் தள்ளி போகிற வெற்றி சீக்கிரமாக உங்களை தேடி வரும். அதுக்கு எந்த ரூமர்ஸ் நெகட்டிவ்ஸ் இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 2025 எப்படி பண்ணலாம்ன்றத ஒரு ஐடியா வந்து எனக்கு இருக்குது. பட் நீங்கள் சஜஷன் மாதிரி கொடுங்க, எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம டெலகிராம் சேனல்ஸ் அண்ட் யூடியூப்பில் ப்ராப்பராக வந்து கொண்டு போகலாம். நிச்சயமாக அடிக்க முடியும். எல்லாம் யோசிச்சு பாருங்கள். 2018 வந்து குரூப் 2 கொரோனாவால் 4 வருஷம் தள்ளி போய் தான் வந்தது. 4 வருஷம் பசங்க படித்தாங்க, சூப்பராக கிளியர் பண்ணிட்டு போனாங்க. வெயிட் பண்ணி தான் எல்லாமே பண்ண செஞ்சாங்க. வெயிட் பண்ணலாம், நிச்சயமாக வந்து கிடைக்கும். அடுத்து 6-7 மாதம் ப்ராப்பராக ப்ரிப்ரேஷன் கொண்டு போனால் மட்டும்தான் உங்களால் நோட்டிஃபிகேஷன் வரும்போது ரீச் பண்ண முடியும். காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், கொஷின் பேப்பரும் ஹெவியாக இருக்கும், ஸ்டாண்டர்டும் ஹெவியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் இங்கே ஹெவியாக ஒர்க் அவுட் போனால் மட்டும்தான் அங்கே லைட்டாக ஃபேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஏதாவது கொஞ்சம் அதிகமாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள். எல்லாம் உங்கள் நல்லதுக்காக மட்டும்தான். தேவையில்லாத கான்ட்ரவர்சிக்குள்ளே போய்கிட்டு மூக்கு நுழைச்சிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதான் வந்து முக்கியம். என்ன இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.